அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் இருப்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில், ஆகவே நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் நாம் இறங்கி நாம் அவர்களுக்கு நன்மை செய்வோம். இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் இறங்கி போய் அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வோம், நன்மைகளை செய்வோம், நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவோம். இரக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி நம்மை நடத்துகிறோமோ அப்படித்தான் அவளை நடத்துவோம். அவர்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்லவும் மாட்டோம், நன்மையான காரியங்களை செய்யவும் மாட்டோம். பாருங்கள், ஆகையினால் மர்சி ஆஸ் தி மெஷர் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று இந்த பகுதிக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த பகுதியிலே இருந்து நாம் இதை வாசிக்கிற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், ஜஸ்டிஸ் வித்தவுட் மர்சி இஸ் நாட் இனஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரிமெம்பர், இட் இஸ் காட் ஹூ ப்ரொவைட்ஸ், நாட் அஸ். நாம் அல்ல, அவரே நமக்கு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லெட் யுவர் ஹார்ட் பி வில்லிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லென்ட் ஃப்ரம் மர்சிஃபுல் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ரேதர் தென் தே ஆர் எக்ஸ்க்ளூட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான். ஆகவே கர்த்தாவே, எனக்கு உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தார், எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இருப்பது தான் வேதம் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. இன்றைக்கு காலை வேளையில் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்களும் குற்றப்படுத்தப்பட மாட்டீர்கள். ஆகவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுங்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் அடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அப்போது நீங்கள் நிச்சயமாகவே நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா அளந்து மடியில் அளந்து சரிந்து விழும்படி போடுகிறார், அதே அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதிருங்கள், நீங்களும் குற்றவாளி தீர்க்கப்பட மாட்டீர்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் எங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய இரக்க குணம் எங்களிடத்தில் வெளிப்படும்படியாக நாங்கள் இறங்கி போய் எல்லாவற்றையும் செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி நாங்கள் செய்வதனாலே நாங்களும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி, இரக்கத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.